அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ உங்களுக்கு நான் ப்ளவுஸ் கட்டிங் சொல்லி தர போகிறேன். இப்போ நல்லா ப்ளவுஸ் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம், ஓப்பன் பக்கம் நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் நல்லா ப்ளவுஸு துணி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு ஏற்றி தாத்தேன்னு இருந்தால் கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இல்லை, அப்புறம் நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு இது சாதா ப்ளவுஸ். மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு துணி இருக்கிறத பொறுத்து, சரியா? நான் வந்து இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது லைனிங் ப்ளவுஸ் தான் அளவு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ஒரு லைனிங் ப்ளவுஸு தைக்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லைனிங் ப்ளவுஸ் தான் அளவு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்குது, அதனால் நம்ம அயன் பண்ண தேவையில்லை. இது அயன் பண்ணணும், சரியா? அயன் பண்ண தேவையில்லை. இப்போ அளவு ப்ளவுஸை 2 பக்கமும் நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம்ல, அதை 2 பக்கமும் ஒன்றா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இங்கே வந்து கழுத்து பக்கம் மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இங்கே வந்து கரெக்டாக இருக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இடுப்பு பக்கம் அதிகம். ஷோல்ட்ரு அதே தான். ப்ளவுஸை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு கரெக்டாக வைங்க. இது அவங்க எந்த கரெக்ஷனும் எனக்கு சொல்லலை, அதனால் நான் கரெக்டாக நான் போடுறேன். இது வந்து ரெடி அளவு. அது பக்கத்தில் நம்ம தையலுக்கு இது ரெடி அளவு. அவங்க எப்படி கழுத்து சொல்லிடுவாங்களோ, இதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறதுனால அப்படியே அந்த கழுத்தை நான் வரைஞ்சிக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து எங்களுக்கு மிஸ்டேக்காக இருக்குது, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஷோல்ட்ரு தையல் இங்கே இருக்குது. இது ரெடி அளவு. இங்கே நம்ம தையலுக்காண்டி ஷோல்ட்ரு அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? ஷோல்டர் புரியுதா என்னன்னு தெரியாது. நான் இப்போ தான் முத கிளாஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ இது எப்படி இருக்குன்னு தெரியாது. போக போக நான் என்ன பழகிக்கிறேன் பேசுகிறதுக்கு. இது வந்து இங்கே இருக்குது தையல். இது ரெடி அளவு இங்கே இருக்குது. இது தையலுக்கு. இங்கேருந்து அப்படி ஸ்ட்ரைட் ஒரு கோடு. அப்புறம் நம்ம 1 இன்ச்சு விட்றோமோ 2 இன்ச்சு விட்றோமோ அதை நம்ம துணி விருப்பத்தை பொறுத்து எக்ஸ்ட்ரா இருந்தால் மிச்சத்தை கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா? அப்புறம் இது போட்டாச்சு. இப்போ வந்து ஆம்கோல் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு 8 இன்ச்சு இருக்கும், சரியா? 8 இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம போட்டோம்னா இதெல்லாம் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. இது தையலுக்கு. இதையும் இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க கழுத்துக்கிட்ட, உங்களுக்கு மார்க் பண்ணி இருந்துக்கிட்டு. இப்போ வந்து நம்ம கழுத்து இப்படி தையலுக்கு. இதுதான் ரெடி அளவு, இது தையலுக்கு, சரியா?
பேக்கு அவ்வளோதான். இப்போ வந்து ஆம்கோல் 1.25 இன்ச்சு, 1.25 இன்ச்சு வச்சிட்டோமா. இதிலிருந்து இல்லைன்னா 4 இன்ச்சு இருக்குது. நாலரையில் பாதி 2.25 கரெக்டாக பாருங்கள். நான் அந்த 2.25 தான் போட்டிருக்கிறேன். சரியா? நம்ம இப்படி வளைவு கொண்டு வரும்போது இங்கே ஸ்டாப் பண்ணிடணும் இந்த வளையத்தை. சரியா? இதுக்கு அங்கிட்டு இப்படி மேலே தூக்கிட்டு போயிட்டோம்னா இங்கே லூஸ் கொடுத்துரும் துணி. இப்போ வந்து நம்ம ஆம்கோல் பார்க்கலாம். 8 இன்ச்சு வருதான்னு. 7.5 தான் வருது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே கொஞ்சம் இறக்கி வரைஞ்சிக்கலாம். ரெடி.